Okay, here we go. Focus. Speed. I am speed. Stay focused. Speed. I'm faster than fast, quicker than quick. I am. ஓகே காய்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து இந்த டயரில் எல்லா டயர்லேயுமே இந்த மாதிரி மார்க் இருக்கும், எம்ஆர்எஃப் அது இதுன்னு சொல்லிட்டு பிராண்ட் நேமு. ஸோ அதை வந்து நம்ம ஹைலைட் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணது ஒயிட்னரை யூஸ் பண்ணேன். ஸோ இதை போட்டு கிட்டத்தட்ட 7-8 மாதம் ஆகிடுச்சு. ஸோ டல்லாகிடுச்சு. ஸோ நான் மறுபடியும் ரீஅப்டேட் பண்ண போகிறேன். இதுதான் அந்த ஒயிட்னர். ஓகே, சும்மா ஒரு 20 ருபீஸில் முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு அதை போகிறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணிடணும். ஏற்கனவே பழையசெல்லாம் ஒரு சும்மா ப்ளேடு வச்சு லைட்டாக மீளோட்டு சுரண்டிடணும். ஓகே, கொஞ்சம் டஃப்பு தான், பட் போர் அடிக்கிற டைமில் இது மாதிரி சின்ன சின்ன விஷயம் பண்ணால் வண்டிக்கு சூப்பராக இருக்கும். ஓகே காய்ஸ், ஃபுல்லாக சுரண்டியாச்சு நம்ம. ஓகே, ஃபுல்லாக கொஞ்சம் சுரண்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க, லைட்டாக வாட்டர் ஆர் சோப் வாட்டர் எதனா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு, ஓகே, நல்லா ஒரு துணி வச்சு துடைச்சி விடணும். ஓரளவுக்கு போனால் போதும், ரொம்ப இந்த மேலேயே அடிச்சிருக்கலாம், ஒன்றும் ஆயிருக்காது. பட் இருந்தாலும் இந்த கொஞ்சம் வெடிப்பு அதிகமாக விட்டுடுச்சு. ஸோ அதனால் நான் சுரண்டிட்டேன். ஸ்மூத்தாக இருக்கும்போது நீங்கள் அப்டேட் கொடுத்துக்கலாம். ஓகே, கொஞ்சம் ட்ரை ஆகிட்ட பேர் அதுக்கப்புறம் ஒயிட்னரை வச்சு அடிக்கலாம். வா கிட்ட வா. ஓகே காய்ஸ், இப்போது ஃபுல்லாக கொஞ்சம் சுரண்டிட்டேன். ஓரளவுக்கு உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் சாஃப்டாக இருந்ததுன்னா விட்டுடலாம். ரொம்ப கொப்பளமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ப்ளேட் வச்சு சுரண்டி சாஃப்டாகிட்டு அதுக்கப்புறம் ஒயிட்னர் போடலாம். ஓகே, தென் சேம் அதே ப்ராசஸ் தான். கொஞ்சம் காண்டாக தான் இருக்கும், பொறுமையாக தான் பண்ணணும். அதுக்கு காய்ஸ், டயர் மார்க் முடிஞ்சிருச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபினிஷிங்.